கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கொடான கொடி ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த தினத்திலும் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த கிறிஸ்மஸ்க்குரிய ஒரு செய்தியை மதிய பேச கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். யோவான் 18வது அதிகாரம் 33வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 18வது அதிகாரம் 33வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். அப்போது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள்ளே பிரவேசித்து இயேசுவை அழைத்து நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். ஒரு ராஜா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார், நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்கிறார். உண்மையாக வேத அடிப்படையில் அவர் யூதருடைய ராஜா தான். அவர் ராஜா வந்தார், ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை குறித்து 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 11, 8, 12 ஆகிய அதிகாரங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பிலாத்து கேட்குறாரு, யோவான் 18வது அதிகாரம் 13வது வார்த்தையில், அப்போது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரத்யேகமாக, நீர் இப்படி சொல்கிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். நீயா சொல்றியா இல்லை மற்றவங்களா சொன்னாங்களா சொல்லிட்டு கேட்கிறாரு ராஜா பிலாத்துக்கிட்ட. 35வது வார்த்தையில் பிலாத்து பிரத்யேகமாக, நான் யூதனா, உன் ஜனங்களுக்கும் பிரதான ஆசிரியருக்கும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தாக நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரத்யேகமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்து அல்ல, என் ராஜ்யம் உலகத்துக்குரியதாக இருந்தால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியதல்ல என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்தது வாசிப்போம். யோவான் 18:37வது வார்த்தை மறுபடியும் பிலாத்து பேசாரு. அப்போது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியா நீ ராஜாவோ என்றான். பிலாத்து ராஜா கேட்கிறாரு, இயேசு பார்த்து, நீ ராஜாவோ? அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இயேசு பிரத்யேகமாக, நீ சொன்னபடி நான் ராஜா தான். உண்மையா இயேசு கிறிஸ்து ராஜா தாங்க. அவர் ராஜாவை ஏற்றுக்கொள்ளாத மனுஷர் என்ன தள்ளி விட்டாங்க. அவர் மறுபடியும் ராஜா வரப்போறாரு. நீ சொல்கிறபடி, இயேசு சொன்ன பிரத்யேகம், நீ சொல்கிறபடி நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். ராஜா தான், நான் சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்ல பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியான நீ ராஜாவோ? ராஜாதி ராஜா தான் கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ யோவான் 19:3 பிலாத்து என்ன பண்றாரு? 19 யூதருடைய ராஜாவை வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். ஆனா ராஜாவை ஏற்றுக்கொள்ள மனதில்லை ஜனங்களுக்கு. இப்போவே மனதில்லை. ஆனாலும் யூதருடைய ராஜாவை வாழ்க என்று சொன்னார்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதே 19:14 வேத வார்த்தை, பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போட்டு விட்டான். அது நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. நசரேயனாகிய யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்ததான் மேல் விலாசம்.
அது 20வது வார்த்தை 19 இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்து சமயமாக இருந்தபடினால் யூதரின் அநேக அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எப்ரேயர், கிரேக்கு, லெத்தின் பாஷையில் எழுதி 3 பாஷையில் எழுதியிருந்தது தான். ஹல்லேலூயா. அப்போ யூதருடைய பிரதான ஆசையார் பிலாத்தை நோக்கி, யூதரோட ராஜா என்று நீ எழுதாமல் தான் யூத ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். அவன் மாற்றி எழுதி சொன்னான். அப்போது யூதர பிரதான ஆசை பிலாத்தை நோக்கி, யூதரோட ராஜா என்று நீ எழுதாமல், நீ யூதரோட ராஜா சொல்லி எழுதாத, யூதர ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றான். அதுக்கு பிலாத்து சொன்னார், பிலாத்து பிரதிதமாக, நான் எழுதினது. தீர்க்கதரிசியை சொல்லியவனும் அது நிறைவேறுகிறது. வார்த்தை எப்படி இருக்கு? தீர்க்கதரிசனம் சொன்ன எல்லாம் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். லூக்கா 2வது அதிகாரத்தில் 10வது வார்த்தை பார்ப்போம். லூக்கா 2 அதிகாரம் 2வது அதிகாரத்தில் 10லேருந்து 14 வரைக்கும் வாசிக்கிறேன். தேவதூதன் அவரை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சமாதானத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியில் இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனை திரள் அந்த தூதனோடு தோன்றி, உன்னதில் இருக்கின்ற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர்மை பிரியம் உண்டாதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. அதே லூக்கா 2வது அதிகாரத்தில் 2வது வார்த்தை வாசிக்கிறேன். மத்திய 2வது அதிகாரத்தில் 2வது வார்த்தை வாசிக்கிறேன். மத்திய 2வது அதிகாரம் 2வது வார்த்தை வாசிக்கிறேன். யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிற எங்கே? வேதம் கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறங்க. அப்போ யூத ராஜா நாட்கள் உதயாவில் உள்ள பெத்லகேமே இயேசு பிறந்த போது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். சாஸ்திரிங்க கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிற எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கிழக்கில் நட்சத்திரம் நமக்கு பார்த்தோம், அவரை பணிந்து கொண்டு வந்தோம் என்று சொல்கிறார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. எங்கே என்று கேட்டார்கள். 1 சாமுவேல் 8வது அதிகாரத்தில் இந்த வார்த்தைகளோடு எல்லாமே ஒத்து போகிற வார்த்தைங்க இருக்கு. ஒன்றுக்கொன்று இணையாகவும் ஒன்றுக்கொன்று ஜோடியாகவும் இருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தை பைபிளில் உண்மை. இங்கே 1 சாமுவேல் 8வது அதிகாரத்தில் 19வது வார்த்தை பார்ப்போம். 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 19வது வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில் அப்படி இல்லை, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கதான் வேண்டும் என்றார். அப்ப ஆண்டவர் ராஜா இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அது ராஜா இருக்காதபடி ஜனங்களை தள்ளிட்டாங்க. அவர் சொல்ற சாமுவேல், நான் ராஜா இல்லை ஆகாதபடி அவங்க என்னை தள்ளிட்டாங்க. அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல். இப்போ கூட சில பேர் மனதில்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அவர் ராஜாதி ராஜா, சர்வலோகத்துக்கும் ராஜா அவர். ஹல்லேலூயா.
ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படி எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கதான் வேண்டும் என்றார்கள். அப்போ சொல்றாரு, அந்த 20வது வாரத்தில் 1 சாமுவேல் 8:20 சொல்றாரு, சகல ஜாதிகளைப் போல் நாங்களும் இருப்போம். இப்போ ஜனங்களுக்கு என்ன சொன்னாக்கா, கிறிஸ்தவம் போல இருக்கக்கூடாதுப்பா, எல்லா ஜனத்தோட ஜனமா இருக்கணும். நம்ம அப்படி ஒரு எண்ணங்கள் இருக்கு சில பேருக்கு. பணம் சம்பாதிக்கிறாங்க, ஆஸ்தி, பணம், வீடு, வாசல் எல்லாம் கிடைக்குது, ஆஸ்தி எல்லாம் ஐஸ்வர்யெல்லாம் கிடைக்குது. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கம்மா, எல்லாரும் போல நம்ம வாழ்ந்து சாவோம். அப்போ இந்த ஜனங்கள் சொல்றாங்க, சகல ஜாதிகளைப் போல நாங்களும் இருப்போம், எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்கள் நடத்த வேண்டும் என்றார்கள். என் ஆண்டவர் யுத்தம் பண்ண மாட்டா, கர்த்தர் சொல்லியிருக்கிற வேதத்தை நானே உங்களுக்காக யுத்தம் செய்வேன், நீங்க சும்மா இருங்க சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ சாமுவேல் ஜனங்களை வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தருக்கு தெரியப்படுத்தினான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்ற. அப்போது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவரவர் தங்களுக்கு ஊர்களுக்கு போகலாம் என்றார். எங்களுக்கு ராஜா வேணும். அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ராஜா வேணும். ஏன் ஆண்டவர் ராஜாவாக இருந்தாக்க அவங்களுக்கு பிடிக்காதான்? ஜனங்க எப்பவுமே முட்டாள் ஜனங்க தான். ஹல்லேலூயா. ஆண்டவரை ராஜாவை ஏற்றுக்கல பாருங்க. பழைய ஏற்பாடுலையும் ஏற்றுக்கல, புதிய ஏற்பாடுலையும் ஜனங்க ஏற்றுக்கல. பழைய பாடல ராஜா வந்தார் கர்த்தர், புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து ராஜா வந்தார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் பேரு. அப்போ ராஜா வந்தார், அவர் ஏற்றுக்கொள்ள. அவர் இப்போ பெத்லகேம்ல பிறந்த ராஜா, யூதருக்கு ராஜா, அவரையும் ஏற்றுக்கொள்ள. வரப்போகிற ராஜா எப்படி இருப்பார் பாருங்க, பயங்கரமாக இருப்பார். அதை குறித்து பின்னாடி வாசிப்போம். சாமுவேல் 12வது அதிகாரம் 1 சாமுவேல் 12 ஒரு வார்த்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 12 வாசிக்கிறேன். அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாக வருகிறதை நீங்கள் கேட்டபோது உங்கள் தேவனாய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாக இருந்தும். அப்போ இங்க சொல்றாரு சாமுவேல், அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாக வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாக இருந்தும் நீங்கள் என்னை நோக்கி, அப்படியெல்லாம் ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றிருக்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆளணும், நம்மள ராஜாதி ராஜா நம்ம ஆளை கொடுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சில பேருக்கு பணம் ஆளுது, படிப்பு ஆளுது, எல்லாம் ஆண்டு கொண்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் ஆண்டு கொண்டு நம்மளை. ஹல்லேலூயா. ஆண்டவர் ராஜா வந்தாக்கா நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம். மனுஷர் ராஜா அது பெரிய காரியம் சொல்லப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் அடுத்த காரியத்தில் நான் பேசுறது. ஆண்டவர் தாவீது சொன்னாரு, நான் மனுஷர் கையில வியாதிருப்பனாக. கர்த்தருடைய கருத்துல அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது சொன்னார். ஹல்லேலூயா. இங்க சொல்றாங்க 12 உங்களுக்கு ராஜாவா இருந்தும், கர்த்தரே உங்களுக்கு ராஜாவா இருந்தும் நீங்கள் என்னை நோக்கி, அப்படி ஒரு ராஜா எங்கள் மேல் இருக்க வேண்டும். இப்போது நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார் என்றார். கர்த்தரை ராஜா ஆக்காதபடி அந்த காலத்தில் தள்ளிட்டாங்க, இந்த காலத்தில் தள்ளிட்டாங்க. பழைய ஏற்பாடுலையும் கர்த்தர் சொன்னார், நான் தான் ராஜா இல்லாதபடியே தள்ளிட்டாங்க சொல்றாரு. புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து ராஜா வந்தார், அவரையும் தள்ளிட்டாங்க. சுவிசேஷத்தின்படி அவர் மறுபடியும் வரப்போறாரு, ராஜாதி ராஜா வரப்போறாரு. ஹல்லேலூயா. இங்கே சகல ஜாதிகளைப் போல நாங்களும் இருப்போம் என்றார்கள். சகல ஜாதிங்க,
அப்போ கர்த்தருடைய பரிசுத்த ஜாதி இல்லாமல் சகல ஜாதி போல நீங்கள் இருக்குன்னு ஆசைப்படுறீங்க சில பேர். ஹல்லேலூயா. 12:12 சொல்றாரு, கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாக இருந்தும் அப்படி சொல்றாரு. 1 சாமுவேல் 10:19 பார்ப்போம். 1 சாமுவேல் 10:19. இது நீங்க மொத்தமே வாசித்தாதான் உங்களுக்கு புரியும். நான் சுருக்கமா பேசுறேன். 1 சாமுவேல் 10:19 நான் வாசிக்கிறேன். நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குக்கும் நெருக்கங்களிலும் உங்களை நீக்கலாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளில் புறக்கணித்து ஒரு ராஜா எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள். இப்போது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் வம்சத்தின்படியே ஆயிரங்களான உங்கள் சேவைகளின்படியே வந்து நில்லுங்கள் என்றார். ஆண்டவர் புறம்பே தள்ளிட்டான், புறக்கணித்தாங்க, ராஜாவாகாதபடி. ஹல்லேலூயா. மத்தேயு 2வது அதிகாரத்தில் மத்தேயு 2வது அதிகாரம் 4வது வார்த்தை வாசிக்கிறேன். அவன் பிரதான ஆசிரியன் ஜனங்கள் வேத பாருகிற எல்லோரையும் கூடி ஒரு செய்தி கிறிஸ்துவனை எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தார். அந்த ராஜா என்ன பண்றாரு, ஏது ராஜா பயம் வந்துச்சு. ஏதோட ராஜா பிறந்திருக்கா சொன்னா எங்க பிறந்தா போய் விசாரிச்சுட்டு வாங்க சொல்லிட்டு ரகசியமா ஏது ராஜா அதை கேட்ட போது அவனும் அவங்க கூட எரிசலும் நாங்கள் அனைவரும் கலங்கினார்கள். ஆமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போறாரு, எல்லாரும் கலங்கிடுவாங்க. ஹல்லேலூயா. ஜீசஸ். நீங்க இயேசு கிறிஸ்து ராஜாவை ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் ராஜாதி ராஜா தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து 5வது வார்த்தை படிக்கிறேன் பாருங்க. அதற்காக யூதாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். அது என்னவென்றால், யூதேயா தேசத்துள்ள பெத்லகேமே, யூதா பிறகு சிறியதல்ல, என் ஜனமாகிய ஆளும் பிரபு உன்னடத்தி புறப்படுவார், ஆளும் ராஜா பிரபு புறப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. புறப்படுவார் என்று தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். ஹல்லேலூயா. 6வது வார்த்தை மத்தேயு 2:6 வாசிக்கணும் பாருங்க. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. யோவான் 1:17 ஒரு காரியத்தை பார்த்தோம். யோவான் 1:17 வார்த்தை நான் வாசிக்கிறேன். எப்படி நீ நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. ஆனா கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. வார்த்தை நல்லா கவனிச்சு கேளுங்க. ஹல்லேலூயா. எப்படி நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்க பேரகுமாரனை அவரை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதனால நியாயப்பிரமாணம் மோசையால கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்டது. சில பேர் நியாயப்பிரமாணத்தை பிடிச்சின்னு இருக்காங்க. நியாயப்பிரமாணம் என்ன இருக்கு, தசம பாகம், காணிக்க நியாயப்பிரமாணத்தில் இருக்கு. ஆனா கிருபையும் சத்தியம் இயேசு மூலமா வந்தது. இப்போ நம்ம என்ன செய்யணும், தேவன் கிருபையா இருக்கா சொல்றோம், சத்தியமுள்ள தேவன் சொல்றோம். அதனால நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் பெரியது கிருபையும் சத்தியமும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு வார்த்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது இயேசு கிறிஸ்துவை பற்றி. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 31வது வார்த்தை வாசிக்கிறேன். 31
அவன் கிறிஸ்துடைய ஆத்மா பாதாளத்தை விடப்படுவதில்லை என்றும், இயேசு கிறிஸ்துடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும், அவருடைய மாமிசம் அவையை காண்பது என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தலை குறித்து இப்படி சொன்னான். ஹல்லேலூயா. 30 அவன் தீர்க்கதரிசியா இருந்து உன் சிங்கானத்தை வைத்திருக்க மாமிசத்தின்படி உன் சன்னதியிலே கிறிஸ்துவை ஏம்பு பண்ணுவேன் என்று தேவன் எனக்கு சத்தியம் பண்ணது அறிந்தபடியினால். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கா, கர்த்தருடைய ஆத்மா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாதாளத்தில் விடப்படுவதில்லை. இப்ப கர்த்தருடைய ஆத்மா எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. பாதாளத்தில் விடப்படவில்லை என்றும், அவருடைய மாமிச அழிவை காண்பதில் என்றும் முன்னறிந்து, அவருடைய மாமிச அழிவை காணல. அவர் மரித்தா 3 நாள் உயிர்த்தெழுந்தார். மறுபடியும் அவர் ராஜாதி ராஜா வரப்போகிறார். ஹல்லேலூயா. அதனால இங்கே லூக்கா 19 அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை பார்ப்போம். லூக்கா 19 அது பாருங்க, 1 சாமுவேல் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இணையான ஜோடியாக இங்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. லூக்கா 19 அதிகாரத்தில் 27 வாசிக்கிறேன். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாவதற்கு மனதில்லாதவர்களாக என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெற்றி போடுங்க என்று சொன்னான் என்றார். நான் இங்க என்ன முக்கியத்துவம் சொல்றேன், முக்கியமாக சொல்றது, அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு, ராஜா ஆகிறதுக்கு மனதில்லை சில பேருக்கு. அவர் சொல்றாரு, அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருக்கலாகிய என்னுடைய சத்துருக்கள். அப்போ அவங்க சத்துரு தானே. பரிசேயர், வேதபாரகர், சதுசேயர்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, ராஜாவை ஆகாதபடி அந்த கல்லனை விடுவிச்சாங்க. பர்னபாஸ் அவனை விடியும் சொன்னாங்க. உண்மையான ஆண்டவர் ராஜா. ஹல்லேலூயா. அதுக்கு இங்கே ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த 1 சாமுவேல் சொல்லப்பட்டபடி, அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜா ஆவதுக்கு மனதில்லாதவர்களாகிய. அப்போ அந்த காலத்திலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா ஏற்றுக்கொள்ளல. இப்போ ஏற்றுக்கொள்ள என்ன? சத்துருக்கள். அப்போ என்ன சொல்ல, என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்க என்று சொன்னான் என்றார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சத்துருக்களை நான் வெட்டி போடுவேன். என்னை ராஜாவாக்காதபடி யார் யார் சொன்னாங்களோ அவங்கள நான் வெட்டி போடுவேன். இது சில பேர் ஜீர்ணிக்க மாட்டேன். இப்படியெல்லாம் ஒரு பிரசங்கம் இருக்கா சொல்றேன். ஹல்லேலூயா. அவர் வரைகளை எல்லாரும் நியாய தீர்ப்பு இருக்கு இல்லையா? ஹல்லேலூயா. அதனால இது சொல்றாரு, அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜா ஆவதற்கு மனதில்லாதவர்களாகிய என்னுடைய சத்துருக்கள். அப்ப கர்த்தருடைய சத்துருக்கள் மேல் ஒரு சினம் இருக்கு. ஹல்லேலூயா. யார் யார் ஆண்டவர் ராஜாவை ஏற்றுக்கொள்ளலையோ, யார் யாருக்கு துன்பப்படுத்தினாங்களோ, யார் யார் அவர் தள்ளி விட்டாங்களோ அவங்களால என்ன பண்ணுவார்? அவர் வெட்டி போடுவார். உலகத்தில் இருக்கிற மனுஷ ராஜாக்கள் என்னென்ன செய்யறாங்க. இவர் மாம்சத்தில் வந்த ராஜா இல்லை, ஆவில பிறந்த ராஜா. அதனால அன்றியும் பாருங்க 19:20, அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜா ஆவதற்கு மனதில்லாதவர்களாக என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு ராஜாவுக்கு முன்பாக வெற்றி போடுங்க என்று சொன்னான் என்றான். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இது ரகசியம் ஏசாயா 6வது அதிகாரம் 7, 8, 9 வசனப்படி நிறைவேறுகிறது. ஏசாயா புத்தகத்தில் ஏசாயா 6வது அதிகாரத்தில்
ஏசியா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. அடுத்தது ஏசியா 42 தீர்க்கதரிசி சொல்றாரு. ஏசியா 42 அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, இதோ நான் ஆதரிக்க என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர் பண்ணினேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குல விடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்கவும் பண்ண மாட்டார். அவர் நெறிந்த நாளை முறிக்காமலும் மங்கியிருக்கிற திரியை அணைக்காமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அருமையான வார்த்தை இது. அவர் நெறிந்த நாளை முறிக்காமலும் மங்கியிருக்கிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் போது இலக்கரிப்பதுமில்லை, பதறுவதுமில்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியும் அதன் உற்பத்தியானவர்களையும் பரப்பினவரும் அது இருக்கின்ற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதை நடமாடுவங்களுக்கு ஆவியும் கொடுக்கிறவரும் கர்த்தராகிய தேவன் சொல்கிறதாவது, நீர் குருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலிருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைப்படிலிருந்தும் விடுக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படியாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறொனுக்கும் நான் துதியை விக்கிரமுக்கு கொடேன் என்றார். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, சகேரியா. ஏற்கனவே ஆண்டவரை பற்றி வேதத்தை அநேகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சகேரியாலே சகேரியா 3வது அதிகாரத்தில் 8வது வார்த்தை வாசிக்கிறேன். சகேரியா 3வது அதிகாரத்தில் 8வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்க உன் தோழருக்கும் கேட்க கடவார்கள். இவங்க அடையாளமாக இருக்கிற புருஷன் இதோ கிளை எனப்படுகிறார்கள். என் தாசன் நான் வர பண்ணுவேன். அப்பயே சொல்லிட்டாரு தீர்க்கதரிசனம் மூலமா, கர்த்தர் வருவார், பெத்தலகேமில் பிறப்பார், மறுபடியும் ஆண்டவர் வருவார். சாமுவேலே ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள, பழைய ஏற்பாடில், புதிய ஏற்பாடில் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள, மறுபடியும் வருவார். கிளை, அவர் பேரு கிளை எனப்படுவார். என்ன கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வர பண்ணுவேன். சகேரியா 3:8 சொல்லப்பட்டிருக்கு. சகேரியா 6:12-13 வாசிக்கிறேன். சகேரியா 6:12. அவரோடு சொல்ல வேண்டியது சேனையிலும் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தராயும் தம்முடைய சிங்காசனை வீட்டிற்கிற ஆளுகை செய்குவார். தம்முடைய சிங்காசன ஆசாரியம் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு ஏசாயா 61 1, 2, 6, 7. ஏசாயா 62 ஸ்தோத்திரம். நான் வாசிக்கிறேன். ஏசாயா 62 ஏசாயா 61 1வது வார்த்தை 2, 6, 7 வார்த்தை வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியார் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இதயம் நொறுங்குண்டவர்களை காயப்படுத்தலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவருக்கு கட்டவித்தலும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்திலையும் தம்முடைய தேவ நீதியை செறிக்கட்டும் நாளையும் கூறவும், துயப்பட அனைவரும் ஆதரவு செய்யவும் சொல்லி அது 6வது வார்த்தையை வாசிக்கிறேன். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள்.
உங்களை தமது தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் என்பார்கள். நீங்கள் ஜாதிகள் செலுத்தி அனுபவித்து அவங்க மகிமை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டனைய பலன் வரும். லட்சிக்கு பதிலாக தங்கள் பல்லோகத்தில் தங்கள் பக்கத்தில் சந்தோஷப்படுவார்கள், பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதனம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. இப்படியாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 22 தீர்க்கதரிசனமாக கர்த்தருடைய வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வாசிங்க. 24 கர்த்தர் அனுபவிச்சு என்னென்ன பாடுகள் அனுப்பிச்சோ அதெல்லாம் மறைமுகமாக சங்கீதம் 20 சொல்லப்பட்டபடியே நடந்தது. மறுபடியும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் அவர் தான் நமக்கு ராஜா என்று நினைத்து அவரை மகிமை செலுத்துங்கள், அவர் துதி செலுத்துங்கள். அவர் ராஜாக மறுபடியும் வரும் முன்னே அவர் மகிமைப்படுத்தி அவர் ராஜாவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் இல்லங்களையும் உங்கள் உள்ளங்களையும் கர்த்தர் ராஜாவாக இருந்து உங்களை வழி நடத்துவாங்க. என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நன்றி. ஆமென்.